அனைவருக்கும் முன்னேது ஒரு வணக்கம் என் அன்பு நண்பர்களே. அதாவது நம்ம அண்ணன் வந்து மருதூர் ராஜபுரமா, அண்ணன் பேர் வந்து பாலமுருகன். ஒரு வணக்கம் சொல்லுங்க. இப்ப என்னன்னா அண்ணன் வந்து பேச்சு பொருளா வித்துக்கிட்டு வராங்க. அதாவது அண்ணனுக்கு வந்து அவங்களால ஒரு சரியா பேச முடியல, உங்களுக்கு ஒரு கை முடியல, இருந்தாலும் அவங்க உடலை வந்து அவங்க ஒரு இதா நினைக்காம ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையில நம்மளாலையும் உழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில அவங்க காலையில எழுந்திரிச்சு கஷ்டப்படுத்தி மருதூர் ராஜாபுரம் அங்க இருக்கு, அங்க இருந்து ஆகியோரம் 3000க்கு ஒரு பைய கொண்டு வந்திருக்காங்க. பை நிறைய வெறும் பென்சில் பொருள் தான் இருக்கு. சரியா, உங்க வீட்டுக்கு தேவையான என்ன பொருள் வேணுமோ அது எல்லாத்துக்குமே ஒரு பையில வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் அண்ணங்கிட்ட பேரம் பேசாதீங்க, புரியுதா? அவங்க இந்த சூழ்நிலையில உழைக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்களை ஒரு ஊக்குவிக்கும் விதமா அவங்கள்ட்ட முடிஞ்ச அளவு பொருள் வாங்குங்க. உங்களால பொருள் வாங்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, அவங்க கிட்ட பேரம் பேசாதீங்க. ஏன்னா அவங்க வந்து பேரம் பேசுற அளவுக்கு பொருள் வச்சிருக்கு, புரியுதா? எல்லாமே 10 ரூபா, 5 ரூபா, 3 ரூபா அந்த மாதிரி தான் பொருள் வச்சிருக்காங்க. முடிஞ்சவரை அவங்களுக்கு ஆதரவு தாருங்க. எனக்கு வந்து காலையிலே ஒரு ஊக்குவிப்பா இருந்துச்சு. எப்படி நான் சொல்றது அப்படின்னா, நம்ம இல்ல அடுத்தவங்க கிட்ட போயிட்டு கையேந்து 10 ரூபா கொடு அப்படின்னு கேட்க கூடாது. சரியா, அதற்கு பெயர் வேற மாதிரி ஆயிடும். நம்ம ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு வியாபாரம் பண்ணோம் அப்படின்னு உண்மையிலே அவங்க காலையில வந்தது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருந்துச்சு. முடிந்தவரை அனைவரும் ஆதரவு தாருங்கள். நன்றி. கிராமத்துக்கு இருக்க நன்றி, வணக்கம்.